ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. நாட்டில் மிசா எனப்படும் அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தப்பட்டு இன்றுடன் 50 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. இந்நாள் அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி இதே நாளில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை அறிவித்ததன் மூலம் அரசியல் சாசனம் சீர்குலைக்கப்பட்டதை நினைவுகூரும் வகையிலும் அவசர நிலை காலத்தில் காவல்துறையின் அத்துமீறலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் இந்நாள் கடைபிடிக்கப்படுவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அவசர நிலை காலகட்டம் இந்தியாவின் ஜனநாயக வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகார் மாநிலத்தில் விரைவில் புதிய அணுமின் நிலையம் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பட்னாவில் நடைபெற்ற மண்டல அளவிலான எரிசக்தித்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பம் வாயிலாக நிலக்கரி எடுத்துச் செல்வது கணிசமாக அதிகரித்துள்ளது என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுடில்லியில் நேற்று நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு நிலக்கரி போக்குவரத்தை சிக்கனமான முறையில் கையாள்வது குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். அகமதாபாத்தில் விபத்திற்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டி வெளிநாட்டிற்கு அனுப்பப்படவில்லை என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.